Hello students, welcome back to my channel A2 Tips and Tricks. In the video la நம்ம என்ன பார்க்க போறோம்னா set off and carry forward of lossesல comprehensive sums தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எதுக்கும் நம்ம சம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீஜர்ஸை ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு செட் ஆஃப் ஆஃப் லாஸஸ் அண்ட் கேரி ஃபார்வர்ட் அப்படின்னா அதோட மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க. செட் ஆஃப் லாஸஸ் அப்படின்னா ஒரு ஹெட்டில் வர இன்கம்மை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வர லாஸை நம்ம பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனோட செட் ஆஃப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் நம்மளுக்கு ஒரு 2000 rupees லாஸ் இருக்குது அப்படின்னா இந்த லாஸை நம்ம பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் ஒரு 5000 rupees இன்கமாக இருக்குன்னா இந்த 5000 மைனஸ் 2000 நம்மளுக்கு வர இந்த ரிமைனிங் பேலன்ஸ் தான் நம்மளோட கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ இந்த மாதிரி லாஸஸை இன்னொரு ஹெட்டோட செட் ஆஃப் பண்ணுறப்போ அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வர லாஸை எனி ஹெட் அப் டு ₹2 lakhs, அதாவது நம்மளுக்கு இருக்க 5 ஹெட் ஆஃப் இன்கம்: salary income, house property income, business or profession, capital gain, income from other sources. இதில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வர லாஸஸை எந்த ஹெட்லேயும் நம்ம செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல் டைப்ஸ் ஆஃப் ஹெட்டில் சேலரிலையும் பண்ணிக்கலாம், பிஸ்னஸ் ப்ரொஃபஷன்லையும் பண்ணிக்கலாம், கேபிட்டல் கெயின்ஸ்லையும் பண்ணிக்கலாம், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் கூட செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் அதோட லிமிட் பார்த்திங்கன்னா 2 லட்சம் தான். இப்போ நம்மளுக்கு லாஸ் பார்த்திங்கன்னா 2,50,000 இருக்குது. அதை நம்ம வேறு ஹெட்டோட செட் ஆஃப் பண்ணுறப்போ 2 lakhs மட்டும்தான் நம்ம வச்சு மைனஸ் பண்ண முடியும். 2,50,000 50,000 கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வெறும் அந்த 2 lakhs மட்டும்தான் நம்ம மைனஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதுதான் இதோட மேக்ஸிமம் லிமிட் பார்த்திங்கன்னா 2 lakhs. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் இதுவுமே எல்லா ஹெட் ஆஃப் இன்கமோடையும் நம்ம செட் ஆஃப் பண்ணிக்கலாம் எக்ஸப்ட் சேலரிஸ். சேலரியோட ஹெட்டில் மட்டும் நம்ம இதை செட் ஆஃப் பண்ண முடியாது. பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் எனி ஹெட் ஆஃப் இன்கம்ஸில் எவ்வளோ லிமிட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஆனால் சேலரியோட ஹெட்டில் மட்டும் செட் ஆஃப் பண்ண முடியாது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்பெக்குலேஷன் இன்கமில் வர லாஸை இன்கம் ஃப்ரம் ஸ்பெக்குலேஷனோட தான் செட் ஆஃப் பண்ண முடியும். வேறு எந்த ஹெட்டோடையும் நம்ம செட் ஆஃப் பண்ண முடியாது. லாஸ் ஃப்ரம் ஸ்பெக்குலேஷனை இன்கம் ஃப்ரம் ஸ்பெக்குலேஷனோட தான் செட் ஆஃப் பண்ண முடியும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸை நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேயும் பண்ணிக்கலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேயும் பண்ணிக்கலாம். இந்த கேபிட்டல் கெயின் பொறுத்த வரைக்கும் லாஸ் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் பார்த்திங்கன்னா அதில் வர இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸில் மட்டும்தான் செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். இப்போ இதுவே ஷார்ட் டேர்ம்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்லையும் பண்ணிக்கலாம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லையும் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் லாஸ் இருந்துச்சுன்னா அதை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கூட மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோட செட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகேங்களா? லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். ஆனால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ரெண்டுத்துலேயுமே செட் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், லாஸ் ஃப்ரம் ரேஸ் ஹார்ஸ். இது பார்த்திங்கன்னா இன்கம் ஃப்ரம் தி ரேஸ் ஹார்சஸ். மேக்ஸிமம் நம்மளுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் வர லாஸஸ் எல்லாமே அதோட ஓன் ஹெட் ஆஃப் இன்கமில் தான் செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். இந்த லாஸ் ஃப்ரம் ரேஸ் ஹார்ஸை இன்கம் ஃப்ரம் ரேஸ் ஹார்ஸ் கூட மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். இந்த லாஸ் ஃப்ரம் லாட்ரி, கிராஸ் வேர்ட் பசில்ஸு, கேம்பிளிங், பெட்டிங் இது எல்லாமே நம்மளுக்கு cannot be set off against any other income. வேறு இதை தவிர வேறு எந்த இன்கமோடையும் நம்ம செட் ஆஃப் பண்ண முடியாது. இவ்வளோ தான் நம்மளோட செட் ஆஃபோட ரூல்ஸே. இப்போ நம்ம காம்ப்ரிஹென்சிவ் சம்ஸ் போவோமா? சம் நம்பர் 1, தி ஃபாலோயிங் ஆர் தி பர்டிகுலர்ஸ் ஆஃப் இன்கம் ஆஃப் மிஸ்டர் ஆர் ஃபார் தி ப்ரீவியஸ் இயர் ended 31st March 2024. ஓகேங்களா? டிவைடண்ட், லாஸ் ஃப்ரம் தி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் தி பேங்க் டெபாசிட், பிஸ்னஸ் லாஸ் கொடுத்துருக்காங்க, லாஸ் இன் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் growth, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், கம்ப்யூட் தி கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகேவா? ஸோ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு ஆர்டராக கொடுக்கல. நம்மளோட ஆர்டர் எப்படி? ஃபஸ்ட்டு சேலரி,
அடுத்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், அடுத்து பிஸ்னஸோட இன்கம், அடுத்து கேபிட்டல் கெயின், அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இதுதான் நம்மளோட ஆர்டர். சரிங்களா? இந்த கொஸ்டின் நம்மளுக்கு ஆர்டராக கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டராக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் ப்ரொசீஜர்ஸ் போட்டு நம்ம கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் நோட் மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? எல்லா சம்முக்கும் இது வராது. இந்த மாதிரி அன்ஈவனாக கொடுத்துருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம போட போகிறோம். ஸோ சம் நம்பர் 1 ஒர்க்கிங் நோட்டு. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இன்கம் ஃப்ரம் சேலரி தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஹெட் ஆஃப் இன்கம். ஆனால் இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு இன்கம் ஃப்ரம் சேலரிஸ் கொடுக்கல. ஸோ செகண்ட் என்ன இருக்குது, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா. இதில் நம்மளுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா லாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் ஃபுல் ஃபார்ம்லாம் எழுதிக்கோங்க. நம்மளுக்கு லாஸ் ஃப்ரம் தி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்குது, 32,000. சரிங்களா? அந்த அமௌண்ட்டை மைனஸ் போட்டு ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க 32,000. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு அப்புறம் இது ஏன்னு வச்சுக்கலாம். பி என்ன சொன்னேன், இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், நம்மளோட தேர்ட் ஹெட் ஆஃப் இன்கம். இப்போ பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்னென்ன இன்கம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். பிஸ்னஸ் இன்கம் இருக்கா. ஸோ பிஸ்னஸோட இன்கம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு 50,000 இருக்குது. ஸோ 50,000 எழுதிக்கோங்க. அடுத்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் இருக்கா, லாஸ் இன் ஸ்பெக்குலேஷன் ஆஃப் பிஸ்னஸ், லாஸ் இன் ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ், இது நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 3,000 இருக்குது. ஓகேவா? லாஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க மைனஸ் போட்டு. சரிங்களா? இப்போ நம்மளோட 3 ஹெட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த ஹெட் என்னது, கேபிட்டல் கெயினா. கேபிட்டல் கெயினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினை, நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் கொடுத்துருக்காங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கொடுத்துருக்காங்களா. நான் லாஸை மட்டும் கொஞ்சம் கிளியராக எழுதுறேன், அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. ஸோ 10,000 நம்மளுக்கு லாஸ். லாங் டேர்மில் நம்மளுக்கு கெயின் இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இருக்கிற டிவைடட்டோட அமௌண்ட் என்னது, 20,000. அடுத்து என்ன இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் தி பேங்க்கோட டெபாசிட் 10,000. ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஆர்டராக எழுதியாச்சு. அகெயின் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 வேல்யூஸ் இருக்குது. கொஸ்டின்லேயும் 7 இருக்கா, 1 2 3 4 5 6 7. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் இல்லாமல் இருக்கிற சம்மை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒர்க்கிங் நோட் போட்டு ஆர்டராக எழுதி வச்சுருங்க. எழுதுனதுக்கு அப்புறமா நம்ம சம் போடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ நம்ம புக்கை பார்க்க வேணாம். ஓகேவா? ஸோ புக்கை கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு இதுதான் நம்மளோட கொஸ்டின். இதிலேருந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, சொல்யூஷன், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் கொஸ்டினில் யாரோட நேம் கொடுத்துருக்காங்க, மிஸ்டர் ஆர், ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 24 to 25. இந்த புக்கில் அசஸ்மெண்ட் இயர் 24 to 25 தான் இருக்குது. உங்கள் கொஸ்டினில் என்ன இயர் கொடுத்துருக்காங்களோ அந்த இயரை எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பர்டிகுலர்ஸ் காலம் அண்ட் தென் ருபீஸ் காலம் 2 போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இருக்கா, இப்போ நம்ம வந்து நம்மளோட ரூலை நீங்கள் இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்க லாஸை எந்த ஹெட் ஆஃப் இன்கம்லையும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் அதோட லிமிட் என்ன சொன்னாங்க, 2 lakhs தான். இது 2 lakhs கீழே தான் இருக்குது. அப்போது நம்ம எந்த ஹெட் ஆஃப் இன்கம்லையும் நம்ம செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்னஸ் இன்கம் 50,000 இருக்கா. ஸோ செட் ஆஃப் அப்படின்னா என்னென்னா, ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குல்ல, அந்த பாசிட்டிவில் போய் அந்த லாஸை மைனஸ் பண்ணி அந்த லாஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறது தான். இப்போது உங்ககிட்ட ஒரு 50,000 இருக்குது, என்கிட்ட ஒரு 30,000 லாஸில் இருக்குது அப்படின்னா, நான் அந்த 30,000 எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து அந்த லாஸை 50,000 இருக்க 30,000 லாஸ் பண்ணிட்டு அந்த 20,000 ப்ராஃபிட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி லாஸை வந்து ப்ராஃபிட்டோட மிங்கிள் பண்ணி அதையும் நம்ம வந்து பேலன்ஸாக ஆக்குறது தான் செட் ஆஃப். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு எதெல்லாம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இது நம்ம செக் பண்ணியாச்சு. எந்த இன்கமோட வேணாலும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பிஸ்னஸ் இன்கம் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் இன்கமோட ரூல் என்ன, சேலரியோட இன்கமில் மட்டும் செட் ஆஃப் பண்ண முடியாது, மற்ற எல்லா இன்கம்லையும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
இன்கமில் தான் இருக்குது, லாஸ் கிடையாது. ஸோ இதில் நம்ம செட் ஆஃப் பண்ணலாம் தேவையில்லை, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த லாஸ் இன் ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸோட மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ இந்த 3000 நம்மளுக்கு எதுலேயுமே செட் ஆஃப் பண்ண முடியாது. இந்த 3000 டைரெக்டாக நம்ம கேரி ஃபார்வர்டுன்னு போட்டுருவோம். கேரி ஃபார்வர்டு அப்படின்னா என்னென்னா, இந்த அசஸ்மெண்ட் இயரில் செட் ஆஃப் பண்ண முடியாததை அடுத்த அசஸ்மெண்ட் இயரில் வச்சு செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு தான் கேரி ஃபார்வர்டு அப்படிங்கும். இந்த அசஸ்மெண்ட் இயர் பொறுத்த வரைக்கும் லாஸ் ஃப்ரம் ஸ்பெகுலேஷன் ஆஃப் பிஸ்னஸோட மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். இந்த அசஸ்மெண்ட் இயரில் இன்கம் ஃப்ரம் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் கொடுக்கல. ஸோ இந்த 3000 நம்ம டைரெக்டாக கேரி ஃபார்வர்டு அப்படின்னு போட்டுருவோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்குது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருக்குது. ஸோ 15,000 மைனஸ் 10,000 வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு 5,000 இன்கம் வந்துடும். சரிங்களா? இப்போ இதுவே லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருந்துச்சுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். ஆனால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸை நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேயும் பண்ணிக்கலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேயும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு இன்கமில் தான் இருக்குது. ஸோ இது நம்ம டேரெக்டாக எடுத்து கொஸ்டினில் எழுதுவோம். ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இன்கம் எழுதிக்கலாம். இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் இருக்கா? ஸோ இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸோட அமௌண்ட் என்ன நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் நம்மளுக்கு 50,000 இருக்குது. இப்போ இதில் நம்ம வந்து லெஸ் லாஸ் ஃப்ரம் தி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. லாஸ் ஃப்ரம் தி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட அமௌண்ட் என்னது? மைனஸ் 32,000. ஸோ 50,000ல் 32,000 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 18,000 பேலன்ஸ் அமௌண்ட் கிடைக்குதா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்? கொஸ்டினில் இருக்க பிஸ்னஸ் இன்கம்மையும் எடுத்துட்டாச்சு, இந்த லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் எடுத்தாச்சு. ஓகேவா? அடுத்து இந்த லாஸ் ஃப்ரம் ஸ்பெகுலேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குல்ல, ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் மைனஸ் 3,000 இப்படி எழுதிட்டு கேரி ஃபார்வர்டு அப்படின்னு போடுங்க. சிஎஃப்னா கேரி ஃபார்வர்டு. நம்ம வந்து இதை அடுத்த வருஷத்துக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம், இந்த வருஷத்துக்கு இதை வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல, கேரி ஃபார்வர்டு. ஸோ இந்த 3,000 நம்ம காட்டியாச்சு ஆன்சரில். அடுத்து கேபிட்டல் கெயின் இருக்குல்ல, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட அமௌண்ட் என்னது? 15,000. இதில் நம்ம எதை மைனஸ் பண்ண போகிறோம்? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸோட அமௌண்ட் என்னது? மைனஸ் 10,000. ஸோ 15ல் 10 போச்சுன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் என்னது? 5,000. அடுத்து கொஸ்டினில் கொடுத்துருக்குற இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் இருக்க டிவைடண்ட்டோட அமௌண்ட்டு. அடுத்து இன்கம் ஃப்ரம் பேங்க்கோட டெபாசிட் அமௌண்ட்டு 20,000. அடுத்து 10,000 இருக்குது. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 30,000 வருதா? இப்போ 30 + 5 35,000. 35,000ஓட 18,000 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 53,000. ஓகேவா? ஸோ இந்த 53,000 தான் நம்மளோட கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகேங்களா? சம் புரிஞ்சிச்சா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சம் மட்டும் கிளியராக அந்த ரூல்ஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே அடுத்தடுத்த சம் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்றில் இன்கம்மை வர லாஸோட நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போடுவோம். அதை மட்டும் எந்த லாஸோட எந்த இன்கம்மை நம்ம செட் ஆஃப் பண்ணுறோம் அந்த ப்ரொசீஜர் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சம் நம்பர் 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட் சம் போவோமா? சம் நம்பர் 2 மிஸ்டர். இது வந்து ஆக்சுவலாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு சம், இந்த சம் மட்டும். ஓகேங்களா? ஸோ மிஸ்டர் எஸ் submits the following particulars of his income and loss for the assessment year. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவங்களே ஆர்டர் வைஸ் கொடுத்துட்டாங்க. சேலரி இன்கம், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ் இன்கம், கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ இது இப்படி உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துட்டனால நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கிங் நோட்டும் போட தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக சம் போயிடுவோம். ஓகே, ஸோ ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க. சேலரி மட்டும் கம்ப்யூட்டர்னால் நீங்கள் டேரெக்டாக 2,50,000 போட்டுடலாம். இல்லை அவங்க சேலரி இன்கமில் கிராஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 மைனஸ் பண்ணி தான் போடணும். ஓகேங்களா? ஸோ சேலரி இன்கம் நீங்கள் கம்ப்யூட்டர்னு கொடுத்துட்டாங்க, இந்த 2,50,000 நம்ம டேரெக்டாக எடுத்து எழுதிடலாம். அதே மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் அவங்க கம்ப்யூட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டெல்லாம் நம்ம டேரெக்டாக அப்படியே போடுவோம். இல்லை கம்ப்யூட்டர் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இதுக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வேல்யூ என்னது? 30% டோட்டல் ஆட் பண்ணி அதில் 30% கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணுவோம். ஆனால் இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கம்ப்யூட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் டேரெக்டாகவே அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? ஸோ சம் நம்பர் 2 நம்மளுக்கு வந்து சேலரி இன்கம் இருக்கா? ஸோ எடுத்தோடனையும் சம் நம்பர் 2 போட்டுருங்க. என்னது? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம்மா?
இதுதான் நீங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். கிராஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் மிஸ்டர். இந்த கொஸ்டினில் எஸ் இருக்காங்க. அசஸ்மெண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 24-25. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இன்டர் ஹெட் செட் ஆஃப், இன்ட்ரா ஹெட் செட் ஆஃப். ஓகேங்களா, இன்டர் ஹெட் செட் ஆஃப்னா வேறு வேறு ஹெட் ஆஃப் இன்கம். இதே இன்ட்ரானா ஒரே ஹெட் ஆஃப் இன்கம்குள்ளே செட் ஆஃப் பண்ணிக்கிறது. ஓகேங்களா, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரே ஹெட்டுக்குள்ளே இன்கம்மை மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ப்ரொசீஜர் பேர் வந்து ஏ போட்டுட்டு இன்ட்ரா ஹெட் செட் ஆஃப் அப்படின்னு எழுதிக்கணும். இன்ட்ரா ஹெட் செட் ஆஃப். சரிங்களா, இன்ட்ரானா ஒரே ஹெட் ஆஃப் இன்கம்குள்ளே, இன்டர்னா வேறு வேறு ஹெட், பிஸ்னஸ் இன்கமுக்கும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் சேலரிக்கும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் அந்த மாதிரி வேறு வேறு 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்குள்ளே பண்ணிக்கிறது இன்டர். ஒரே ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே அதோட லாஸையும் ப்ராஃபிட்டையும் பேலன்ஸ் பண்ணுறது அதெல்லாம் இன்ட்ரா. ஓகேவா, இப்போ இன்ட்ரா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன இருக்குது, உங்களுக்கு சேலரி இருக்குது. சேலரி இருக்குது, அதோட வேல்யூ என்னது, பர்டிகுலர்ஸ் ருபீஸ் காலம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, சேலரியோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 2,50,000. ஓகே, சேலரி முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன இருக்குது, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கா. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட் என்ன இருக்குது, இது நம்மளுக்கு ப்ராஃபிட் 40,000. அடுத்து மைனஸ் 2,60,000 லாஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து திருப்பியும் ஒரு லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 40,000 இருக்குது. இப்போது நம்மளுக்கு 2,60,000ோட ஒரு 40,000 ஆட் பண்ணால் 3 lakhs வருதா. அப்போது 3 lakhs நம்மளுக்கு லாஸ். ஸோ மைனஸ் 3 lakhsல 40,000 போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ ரிமைனிங், 2,60,000. புரிஞ்சிச்சா, எப்படின்னு இதுவும் நம்மளுக்கு லாஸில் தான் வரும். எப்படின்னா நான் அந்த ஸ்டெப் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2,60,000 எடுத்துக்கோங்க, மைனஸில் இருக்குது. அடுத்து ஒரு மைனஸில் இருக்கா. இப்போ மைனஸை நம்ம என்ன பண்ணுவோம், 3 lakhsன்னு ஆட் பண்ணி எழுதிட்டோம். 2,60,000ோட 4 lakh ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3 lakh மைனஸ் 3 lakhs வந்துருச்சா. இப்போ இந்த 40,000 எடுத்துக்கோங்க. 40,000 இப்போ 3 lakhsல 40,000 போச்சுன்னா நம்மளுக்கு 2,60,000. ஸோ மைனஸ் 2,60,000. ஓகேவா, எப்படி இந்த அமௌண்ட் வந்துச்சுன்னு புரிஞ்சிச்சு இல்லை. ஃபஸ்ட்டு இந்த மைனஸில் இருக்க 2 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3 lakhs வரும். மைனஸ் 3 lakhs. ஸோ 3 lakhsல 40 போச்சுன்னா 2,60,000. ஹையஸ்ட் நம்பர் வந்து மைனஸில் இருக்கனால மைனஸ் 2,60,000. இப்போ நம்மளுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 2,60,000 லாஸ் இருக்குது. இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி முடிச்சாச்சு. அடுத்து பிஸ்னஸ் இன்கம் போவோமா. பிஸ்னஸ் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் பிஸ்னஸ் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,80,000 லாஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் பியில் பார்த்தீங்கன்னா இன்கம் பிஃபோர் டிப்ரிஷியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ நம்மளோட இன்கம் பிஃபோர் டிப்ரிஷியேஷனோட வேல்யூவை மைனஸ் பண்ணிவிடுங்க. அதாவது நம்மளுக்கு 1 lakh இன்கம் பிஃபோர் டிப்ரிஷியேஷனா, இதில் 80,000 டிப்ரிஷியேஷன் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 20,000 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் பிஸ்னஸ் பியோட இன்கம் 20,000. சரியா, இப்போது ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் தனி, நான் ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் தனியாக பண்ணுவோம். இது வெறும் பிஸ்னஸாக. இப்போ இந்த 1,80,000ல் 20,000 போச்சுன்னா மைனஸ் 1,60,000. சரியா, இதுவும் நம்மளுக்கு லாஸில் வருது. ஸோ வெறும் பிஸ்னஸை போட்டு முடிச்சாச்சு. அடுத்து ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸில் கோல்டு கொடுத்துருக்காங்க, சில்வர் கொடுத்துருக்காங்களா. கோல்டு பார்த்தீங்கன்னா 70,000, சில்வர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 80,000. ஸோ மைனஸ் 10,000. ஓகேவா, ஸோ ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ் ஃப்ரம் ஸ்பெக்குலேஷனை இன்கம் ஃப்ரம் ஸ்பெக்குலேஷன் ஆஃப் பிஸ்னஸோட மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு நம்ம ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணியாச்சு. மைனஸ் பண்ணி பேலன்ஸ் ஒரு 10,000 இருக்குது. இந்த 10,000 அகெயின் இன்கம் ஃப்ரம் ஸ்பெக்குலேஷனோட தான் செட் ஆஃப் பண்ண முடியும். இந்த கொஸ்டினில் செட் ஆஃப் பண்ணுறதுக்கு இன்கம் ஃப்ரம் ஸ்பெக்குலேஷனோட பிஸ்னஸோட அமௌண்ட் இல்லை. ஸோ இந்த 10,000 நம்ம கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ லாஸ் ஃப்ரம் ஸ்பெக்குலேஷன் ஆஃப் பிஸ்னஸை இன்கம் ஃப்ரம் ஸ்பெக்குலேஷன் ஆஃப் பிஸ்னஸோட தான் செட் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இந்த 10,000 நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஸோ பிஸ்னஸோடது முடிச்சாச்சு. அடுத்து என்ன இருக்குது, கேபிட்டல் கெயின் இருக்கா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1,90,000 இருக்குது.
இதில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் அதோடது பார்த்தீங்கன்னா 80,000 மைனஸில் இருக்கா. ஸோ இப்போ 1,90,000 80,000 போச்சுன்னா 1,10,000. ஸோ பாசிட்டிவில் வர்றதை நம்ம அவுட்டர் காலமில் எழுதிக்குங்க 1,10,000. சரியா, இதுக்குள்ளே இருக்கிறதுலாம் நெகட்டிவ் ஃபிகர்ஸ், இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் ஃபிகர்ஸ். நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோடது பார்த்தீங்கன்னா 40,000. அடுத்து லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் பார்த்தீங்கன்னா 50,000 இருக்குது. ஸோ 40ல் 50 போச்சுன்னா 10,000 மைனஸ் 10,000. ஓகேவா, ஸோ இதுவுமே கேரி ஃபார்வர்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். இந்த பேலன்ஸ் 10,000 எதுலேயுமே செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இதுவுமே கேரி ஃபார்வர்ட். அடுத்து என்ன இருக்குது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸா, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் என்னது மைனஸ் 1,30,000. ஓகேவா, அடுத்து ராயல்ட்டி இன்கம் பாருங்கள் நம்மளுக்கு 90,000. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் 40,000. இதுவும் நம்மளுக்கு லாஸில் வந்துச்சு. சரியா, 1,30,000 90 போச்சுன்னா மைனஸ் 40,000. அடுத்து என்ன இருக்குது, லாட்ரியோட வின்னிங்ஸும் பெட்டிங்ஸ், இது ரெண்டுமே நம்மளுக்கு கேஷுவல் இன்கம்ஸில் வரும். ஓகேவா, ஸோ கேஷுவல் இன்கம் லாட்ரி வின்னிங்ஸ் பெட்டிங்ஸ் இந்த 20,000 அப்புறம் இந்த 40,000 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 60,000 வரும். ஓகேவா, ஸோ இந்த அவுட்டர் காலமில் நம்ம என்ன போடுறோம்னா நம்மளுக்கு வர பாசிட்டிவ் ஃபிகர்ஸ் எல்லாம் அவுட்டர் காலமில் போட்டாச்சு, நெகட்டிவ் ஃபிகர்ஸ்னால் இன்னர் காலம்லேயே போட்டிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, கேம்பிளிங் லாஸும் லாஸ் ஃப்ரம் ஹார்சஸ். இது ரெண்டுமே நம்ம வந்து கிராஸ் டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணுறப்போ எடுத்துக்க மாட்டோம். இந்த லாஸஸ் ஃப்ரம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் மெயினாக கேஷுவல் இன்கம்ஸ்லாம் வந்துச்சுன்னா இது எல்லாமே நம்ம வந்துட்டு அதோட ஓன் ஹெட்டில் மட்டும்தான் செட் ஆஃப் முடியும். லாஸ் ஃப்ரம் ரேஸ் ஹார்ஸ் பார்த்திங்கன்னா இன்கம் ஃப்ரம் தி ஹார்ஸ் ரேஸோடு தான் நம்மளால் செட் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இந்த 40,000 மைனஸ் 40,000 நம்ம வந்து லாஸஸ் ஃப்ரம் தி ஹார்ஸ் ரேஸ் கேரி ஃபார்வர்டுன்னு எழுதிக்கோங்க. ஆனால் நம்ம சம்மில் இதை நம்ம போட மாட்டோம், நம்ம ஜஸ்ட் கேரி ஃபார்வர்டுன்னு ஷோ மட்டும் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, கேம்பிளிங் லாஸ். இதுவுமே நம்ம வந்துட்டு இது எந்த ஹெட்டோடையும் நம்ம வந்து செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இட் ஷுட் பி கேரி ஃபார்வர்டு. அவ்வளோதான், நம்ம போட்ட சம்மில் இன்ட்ரா ஹெட் மட்டும் முடிச்சிருக்கோம். ஓகேவா, என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், சேலரியை நம்ம டேரெக்டாக எடுத்து எழுதியாச்சு அவுட்டர் காலமில் 2,15,000 எதுவுமே நம்ம பண்ணலை. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 3 கொடுத்துருந்தாங்க, அதில் பார்த்தீங்கன்னா 2 லாஸு 1 ப்ராஃபிட் இருக்குது. 2,60,000 to 40,000 இது ரெண்டுமே லாஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 லாஸையும் ஆட் பண்ணால் 3 lakhs வரும். ஸோ 3 lakhோட 40,000 மைனஸ் பண்ணோம்னா 2,60,000 வருது. ஸோ மைனஸ் 2,60,000 இது போட்டு முடிச்சாச்சு. அடுத்து பிஸ்னஸ் வரப்போ பிஸ்னஸ் ஏல 1,80,000 லாஸில் இருக்குது. பிஸ்னஸ் பியில் 2 கொடுத்துருந்தாங்க, இன்கம் பிஃபோர் டிப்ரிசியேஷன் அப்படின்னு. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வர 20,000 தான் பிஸ்னஸ் பியோட வேல்யூ. இப்போ 1,80,000 20 போச்சுன்னா 1,60,000 மைனஸ் 1,60,000 இருக்குது பிஸ்னஸ் இன்கமில். ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸில் 2 கொடுத்துருந்தாங்க, கோல்டு சில்வர்னு. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 10,000 வருது. இது நம்ம கேரி ஃபார்வர்டுன்னு எழுதியிருக்கோம். கேபிட்டல் கெயினையும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் லாஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வந்ததில் நம்மளுக்கு 1,10,000 ப்ராஃபிட்டில் வந்துச்சு. இது நம்ம அவுட்டர் காலமில் எழுதியாச்சு. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்போ லாஸில் வந்திருக்கு கேரி ஃபார்வர்ட். அடுத்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸும் நம்ம மைனஸ் பண்ணதில் 40,000 மைனஸில் கிடச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 20,000 40,000 60,000 வந்துருச்சு. இது ரெண்டுமே நம்மளுக்கு கேரி ஃபார்வர்ட். இப்போது என்னென்ன மைனஸ் ஃபிகர்ஸோ அதை மட்டும் நம்ம எழுத போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன மைனஸ் ஃபிகர் கிடச்சிச்சு, மைனஸ் 2,60,000. இது என்னது, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து பிஸ்னஸ் இன்கமில் நம்மளுக்கு ஒரு லாஸ் கிடச்சிச்சில்ல, அதுவும் 1,60,000 பிஸ்னஸோட லாஸு. அடுத்து என்ன இருக்குது, இந்த ஸ்பெகுலேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இதை நீங்கள் தனியாக எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். 10,000 இருக்குது, மைனஸ் 10,000 நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் எழுதுகிறோம். ஒன்றும் இல்லை, இந்த 2,60,000 அடுத்து இந்த 1,60,000 அடுத்து இந்த 10,000 எழுதியாச்சா. அடுத்து வேறு என்னென்ன அமௌண்ட் இருக்குது, இது பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது, அதனால் எழுத வேணாம் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸில் ஒரு 10,000 இருக்கா.
ஓகே, அடுத்து என்ன அமௌண்ட் இருக்குது? இங்கே ஒரு 40,000 இருக்குது, -40,000. இது என்னது? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். சரியா? அடுத்து இந்த அமௌண்ட் எழுதியாச்சு, இதையும் எழுதியாச்சு, இந்த ஸ்பெகுலேஷன் எழுதியாச்சு, லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸையும் எழுதியாச்சு, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் இருக்க லாஸையும் எழுதியாச்சு. இது நம்மளுக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ இப்போது லாஸஸ் எல்லாம் எடுத்து எழுதியாச்சு. இந்த கேரி ஃபார்வர்டு அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்க மாட்டோம், இருந்தாலும் நான் இங்கே உங்களுக்கு எழுதி காட்டுறேன். 30,000 மைனஸ் அப்புறம் -40,000. ஓகேவா? ஸோ இது என்னது? நம்மளுக்கு கேம்பிளிங்கில் வந்த லாஸு, இது லாஸ் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ் மூலியமாக கிடச்சது, எழுதியாச்சு. இப்போது நம்மளுக்கு பாசிட்டிவில் வந்தது இந்த 2,50,000. இது எதுக்குள்ளது? நம்மளுக்கு சேலரி. சரியா? அடுத்து நம்மளுக்கு ஒரு 1,10,000 இருக்குது, இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அடுத்து நம்மளுக்கு ஒரு 60,000 இருக்குது, இது பார்த்திங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில். எப்படி கிடச்சிச்சு இந்த 60,000? இந்த லாட்ரி வின்னிங்ஸும் பெட்டிங்ஸும் சேர்த்தா 60,000. சரியா? இப்படி நான் உங்களுக்கு தனியாக செப்பரேட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? இதிலிருந்து ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்க வேல்யூஸாக தனியாக எடுத்து எழுதியாச்சு. அடுத்து பாசிட்டிவில் இருக்க அவுட்டர் காலமில் இருக்க 3 வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ தான் நம்ம செட் ஆஃப் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் இன்ட்ரா ஹெட்டு, இன்டர் ஹெட்டு செட் ஆஃப். ஓகேங்களா? இன்டர் ஹெட் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட். சரியா? அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது இன்ட்ரா, ஒரு ஹெட்டுக்குள்ளேயே மைனஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் போட்டு அதிலே வச்சாச்சு. இப்போது அந்த மைனஸ் பண்ண அமௌண்ட்டெல்லாம் எடுத்து நம்ம வேறு ஹெட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். சரியா? அது வந்து இன்டர். இப்போ ஃபஸ்ட்டு 2,50,000 ஹையஸ்ட்டாக இருக்க அமௌண்ட்டை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பர்டிகுலர்ஸ் காலம், அடுத்து ருபீஸ் காலம் போட்டாச்சா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? சேலரியோட இன்கம்மை எடுத்துக்கோங்க. சேலரியோட இன்கம் எவ்வளோ இருக்குது? நம்மளுக்கு 2,50,000 இருக்குது. இப்போ இதில் இருக்கிறதுல சின்ன அமௌண்ட் என்னது? 40,000. இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸை மைனஸ் பண்ணிக்கலாம். 40,000 இருக்கா? இது வந்து என்னது? நம்மளுக்கு இந்த 40,000 இருக்குது. ஸோ 2,50,000ல் 40,000 போச்சுன்னா 2,10,000 பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் இன்கம்மை சேலரி இன்கமோட நம்மளுக்கு செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இந்த 1,60,000 இப்போதைக்கு நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2,60,000 இருக்குது. இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வர லாஸை நம்ம சேலரி இன்கமோட செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ? 2 lakhs தான் லிமிட். ஸோ மேக்ஸிமம் நம்மளோட லிமிட்டு 2 lakhs. எதுக்கு? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ இந்த 2,60,000ல் 2 lakhs மட்டும்தான் நம்ம செட் ஆஃப் பண்ண எடுத்துப்போம். மீதி இருக்கிற 60,000 கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ண போகிறோம்? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்த லாஸ், மேக்ஸிமம் லிமிட் 2 லட்சம் தான். ஸோ அந்த 2,60,000ல் 60,000 இஸ் கேரி ஃபார்வர்ட். 2 lakh அமௌண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ 2,10,000ல் 2 lakh மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 10,000 கிடைக்குதா? ஸோ இந்த பாசிட்டிவில் வர 10,000 அவுட்டர் காலமில் எழுதிங்க. இப்போ நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அமௌண்ட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ சேலரியில் இருக்கிறத வச்சு தான் இது ரெண்டுத்தையுமே செட் ஆஃப் பண்ணோம். ஸோ சேலரி இன்கம் எடுத்தாச்சு. மீதி என்ன இருக்குது? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 1,10,000 இருக்கா? இந்த 1,10,000ல் நம்ம எதை செட் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் இன்கம் 1,60,000 இருக்குல்ல. ஸோ மைனஸ் 1,60,000. ஓகேங்களா? இருங்க, இந்த 1,10,000 அதோட நம்ம வந்து 1,60,000 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குது? -50,000. புரிஞ்சுதா? இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கா? 1,10,000. இந்த 1,10,000 எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதில் நம்ம பிஸ்னஸ் இன்கமில் வர லாஸை எந்த ஹெட் ஆஃப் இன்கம்லையும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் சேலரியில் மட்டும் பண்ணக்கூடாது. அதனால நம்ம ஃபஸ்ட்டு இதில் பிஸ்னஸ் இன்கமில் வந்த லாஸை யூஸ் பண்ணலை.
அடுத்து வர ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த 1,10,000 பிஸ்னஸ் இன்கமில் வர லாஸை மைனஸ் பண்ணப்போ 50,000 இதுவும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லாஸில் தான் வருது. ஸோ பிஸ்னஸ் இன்கமில் வர லாஸை நம்ம ஆல்ரெடி எல்லா இன்கமுடைய செட் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ அகெயின் இந்த லாஸை வந்து நெக்ஸ்ட்டு வர அசஸ்மெண்ட் இயரில் தான் நம்ம வந்து செட் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வர அசஸ்மெண்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் இருக்கா? இதோட பேலன்ஸ் அமௌண்ட்னா 60,000. ஸோ இப்போ இந்த 10,000 + 60,000 நம்மளுக்கு 70,000. இதுதான் நம்மளோட கிராஸ் டோட்டல் இன்கம். புரிஞ்சுச்சா? இப்போது நம்ம எதெல்லாம் கேரி ஃபார்வர்டுன்னு போட்டோமோ அதுக்கெல்லாம் நோட்ஸ் எழுதணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? ஃபஸ்ட்டு என்ன கேரி ஃபார்வர்டுன்னு போட்டிருக்கோம் இங்கே? ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ். ஸோ ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் ஆஃப் ₹10,000 need to be carry forward. ஓகேங்களா? ஸோ ஏன் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம்? ஏன்னா லாஸ் ஃப்ரம் ஸ்பெகுலேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அதையும் என்ன எழுதிக்கலாம்? லாஸ் ஃப்ரம் ஸ்பெகுலேஷன் ஆஃப் பிஸ்னஸ் நீட் டு பி செட் ஆஃப் அகெயின்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் ஸ்பெகுலேஷன் ஆஃப் பிஸ்னஸ். சரியா? நம்மளுக்கு இங்கே இன்ட்ரா ஹெட் செட் ஆஃப் பண்ணுறோம்ல, இதில் நம்மளுக்கு ஒரு ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸோட இன்கம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த 10,000 அதோட நம்ம செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இன்டர் ஹெட் போடுறப்ப இங்கே நம்மளுக்கு ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸோட இன்கம் இல்லை, வெறும் லாஸ் ஃப்ரம் ஸ்பெகுலேஷன் தான் இருக்குது. ஸோ அதனால இந்த 10,000 நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணியாச்சு, நோட்ஸும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் ஆஃப் ₹. இதுவும் நம்மளுக்கு 10,000 இருக்கு. இந்த 10,000 நீட் டு பி கேரி ஃபார்வர்ட். ஏன் கேரி ஃபார்வர்ட்? பிகாஸ் லாஸ் ஃப்ரம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு எழுதிக்கோங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாஸ் ஃப்ரம் தி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கேன் பி செட் ஆஃப் அகெயின்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் புரிஞ்சுதா? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வர லாஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் தான் செட் ஆஃப் பண்ண முடியும், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோட செட் ஆஃப் பண்ண முடியாது. இங்கே நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோட வேல்யூ இருக்குல்ல, இங்கே நம்மளுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருக்குது. ஆனால் இங்கே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் வேணுமா செட் ஆஃப் பண்ணிக்கலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸை வந்து செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இந்த 10,000 நீட் டு பி கேரி ஃபார்வர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேரி ஃபார்வர்டுன்னு 2 அமௌண்ட் போட்டிருக்கோம். கேம்பிளிங் லாஸ், அப்புறம் லாஸ் ஃப்ரம் தி ஹார்ஸ் ரேஸ். இந்த 2 அமௌண்ட்டையும் இட் கேனாட் பி செட் ஆஃப் against any other income. ஓகேங்களா? ஸோ இட் ஷுட் பி கேரி ஃபார்வர்ட். புரிஞ்சுச்சா? இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் அகெயின் ஒரே ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கொஸ்டினில் கொடுத்துருக்குற ப்ரொசீஜரே தான் எழுத போகிறோம். சேலரியை எடுத்து அவுட்டர் காலமில் போட்டுருங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இதை மட்டும் ஃபஸ்ட்டு போடுங்க. இப்போ 3 நம்பர்ஸ் இருக்குது, 3ல் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிடுங்க. மைனஸ் இருக்கிறத 2த்தையும் ஆட் பண்ணால் 3 lakhs வரும். -3 lakhs வருதா? இதில் இந்த 40,000 மைனஸ் பண்ணோம்னா -2,60,000. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இது முடிஞ்சிச்சு. அடுத்து பிஸ்னஸ் வாங்க. பிஸ்னஸ்லேயே வெறும் பிஸ்னஸும் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸும் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் தனியாக, ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் தனியாக தான் போடணும். சரியா? இப்போ பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா 2 பிஸ்னஸ் இருக்குது, பிஸ்னஸ் ஏ, பிஸ்னஸ் பி. பிஸ்னஸ் ஏல நம்மளுக்கு லாஸ் கொடுத்துட்டாங்க 1,80,000. பிஸ்னஸ் பியில் பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் இன்கம் பிஃபோர் டிப்ரிசியேஷன் அப்புறம் டிப்ரிசியேஷன் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. 2த்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு பிஸ்னஸ் பியோட இன்கம் 20,000 கிடச்சிருச்சு. இது 2த்தையும் மைனஸ் பண்ணால் 1,60,000 மைனஸில் வருது.
பிஸ்னஸ் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து ஸ்பெகுலேஷன் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு கோல்டு சில்வர்னு கொடுத்துருந்தாங்க. இதையும் மைனஸ் பண்ணி 10,000 மைனஸில் வருது போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்தந்த ஹெட்டுக்குள்ளே வர்றது எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்ட்ரா ஹெட்டில். அடுத்து இன்டர் ஹெட்டு வர்றப்போ நம்ம எழுதின இந்த மைனஸ் வேல்யூஸாக எடுத்து தனியாக எழுதுங்க. -2,60,000 எதுக்குள்ளது? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து -1,60,000 நம்மளுக்கு பிஸ்னஸ் இன்கம் எடுத்து எழுதிங்க. அடுத்து இந்த ஸ்பெகுலேஷன் ஆஃப் பிஸ்னஸ் கேரி ஃபார்வர்ட் 10,000 எடுத்து எழுதுறீங்க. அடுத்து இந்த -10,000 லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் ஓடுது. அடுத்து இந்த -40,000 நம்மளுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அடுத்து இருக்கிற இந்த 30,000 40,000 வர்றது கேம்பிளிங்கோட லாஸ் ஃப்ரம் தி ஹார்ஸ் ரேஸ். இந்த மாதிரி எல்லா வேல்யூஸும் தனியாக எழுதிட்டு பாசிட்டிவ் வேல்யூஸையும் தனியாக எடுத்து எழுதுங்க. இந்த 1,10,000 தனியாக, 60,000 தனியாக. நீங்கள் எழுதுகிறப்பயே இது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோடது, சேலரியோடது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு எழுதிடுங்க. எழுதியாச்சா? இப்போது நம்ம இன்டர் ஹெட்டு செட் ஆஃப் பண்ண போகிறோம். பர்டிகுலர்ஸ் காலம் ருபீஸ் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் இருக்கிறதுலே நம்ம 3 பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கா? இது 3ல் எது ஹையஸ்ட் வேல்யூ? 2,50,000. அப்போ 2,50,000 எழுதிட்டு சேலரியோடது. ஸோ சேலரியோடது 2,50,000 எழுதியாச்சு. இப்போ எப்படி மைனஸில் பாசிட்டிவில் அதிகமாக இருக்க நம்பரை ஃபஸ்ட்டு எழுதணுமோ அதே மாதிரி இப்போ இந்த மைனஸ் பண்ண போகிற வேல்யூவில் எது இருக்கிறதுல சின்ன நம்பரோ அது ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். 2,60,000 1,60,000 40,000 இருக்குது. ஸோ இன்கம் ஃப்ரம் 40,000 எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை செக் பண்ணுங்கள். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் தான் இருக்குது இதோட அமௌண்ட். ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸை நம்ம வந்து சேலரியோட செட் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ரூலை செக் பண்ணணும். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸை நம்ம சேலரி இன்கமோட செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 40,000 இருக்குது. 2,50,000 40,000 போச்சுன்னா 2,10,000. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம செட் ஆஃப் பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு பென்சிலை வச்சு நீங்கள் பண்ணி முடிச்சோன்னே இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட்டையும் நம்ம எடுத்தாச்சு. இதையும் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. இப்போ 40,000 சின்ன அமௌண்ட். இதுக்கப்புறமா இருக்க சின்ன அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 1,60,000. ஆனால் இது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்கம். பிஸ்னஸ் இன்கமில் வர லாஸை சேலரி இன்கமோட செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு நம்ம சேலரி இன்கமில் இந்த அமௌண்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல. அடுத்து என்ன இருக்குது? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோடது இருக்குது. இதோட ரூல் பாருங்கள், சேலரியோட செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் அதோட லிமிட் பார்த்திங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் தான். ஸோ இந்த 2,60,000ல் 2 lakhs மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த 60,000 நீட் டு பி கேரி ஃபார்வர்ட். இப்போ இந்த 2 lakhs மட்டும் எடுத்துக்க போகிறனால ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 2 lakhsன்னு எழுதிட்டு 2,10,000ல் 2 lakhs போச்சுன்னா 10,000. இந்த பாசிட்டிவில் வர அமௌண்ட்டை தனியாக எடுத்து 10,000 அவுட்டர் காலமில் எழுதிடுங்க. ஸோ இந்த 2,60,000 நம்ம எடுத்தாச்சா? ஓகே. அடுத்து என்ன இருக்குது? அடுத்த ஹையஸ்ட் நம்பர் என்னது நம்மளுக்கு? 1,10,000. ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1,10,000. இப்போ நம்மளுக்கு பிஸ்னஸ் இன்கம் மட்டும்தான் இருக்குது, அதோட லாஸ் மட்டும்தான். ஸோ இந்த 2 எங்கே இருக்குது? சேலரி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1,10,000. இதில் லாஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 1,60,000 இருக்குது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு அகெயின் மைனஸில் வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம வேறு எதோடையும் செட் ஆஃப் பண்ண முடியாது. இதோடய நம்ம ஸ்டாப் பண்ணி கேரி ஃபார்வர்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிற ஒரே ஒரு இது பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் 60,000 தான் இருக்குது. ஸோ இந்த 10,000 + 60,000 நம்மளுக்கு 70,000. இதுதான் நம்மளோட கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகேங்களா? இப்போ இதுதான் நம்மளோட ஆன்சரே. ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சர் போடுறதுக்கு தான் நம்ம இவ்வளோ பெரிய ஒரு இன்டர் ஹெட்டுன்னு போட்டிருக்கோம். நீங்கள் இது எல்லாமே போட்டுட்டு இது லாஸ்ட்டாக நீங்கள் கம்பல்சரி போடணும். ஓகே. அதே மாதிரி நீங்கள் எதுக்கெல்லாம் கேரி ஃபார்வர்டுன்னு எழுதிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஒர்க்கிங் நோட் போடணும். இங்கே நம்ம கேரி ஃபார்வர்ட் போட்டிருக்கோம்ல, இதுக்கு நீங்கள் ஒர்க்கிங் நோட் எழுதணும். லாஸ் ஃப்ரம் ஸ்பெகுலேஷன் ஆஃப் பிஸ்னஸ் கேன் பி set off against income from speculation of business. So the ₹10,000 need to be carry forward. அடுத்து என்ன இருக்குது? long term capital loss. The long term capital loss can be set off against the income from long term capital gain. So the ₹10,000 need to be carry forward. இது ரெண்டுத்துக்கும் வேர்டிங்ஸ் எழுதியாச்சா? அடுத்து என்ன இருக்குது? The gambling loss, லாஸ் ஃப்ரம் ஹவுஸ்
ஹார்ஸ் ரேஸ் இந்த ரெண்டு அமௌண்ட்டும் இட் cannot be set off against any other head. ஸோ these amount need to be carry forward. அதே மாதிரி இங்கே இந்த 60,000 கேரி ஃபார்வர்டுன்னு இருக்குல்ல, இதுக்குமே நீங்கள் ஒர்க்கிங் நோட் போடுங்க. என்னன்னா தி unadjusted loss of rupees 60,000 loss of rupees 60,000 of the house property need to be carried forward. இந்த மாதிரி வேர்டிங்ஸ் எழுதிடுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். இந்த 2 சம்மில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ரிமைனிங் சம்ஸ்லாம் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.